சரவணன் ஃபோனை ராஜி கையில் கொடுக்குறாரு. ஃபோன் இல்லைன்னு சொன்னேன்ல, அதுதான் இந்த ஃபோன், வச்சுக்கோ. கோமதி சொல்கிறாங்க, என் பிள்ளையை எப்படி வளர்த்துருக்கேன் பாரு ராஜி கிட்ட. என்ன சொல்கிறாங்க, என் ஆஃபீஸில் பத்மான்னு ஒருத்தவங்க கிளர்க்காக இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்ட் மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அவங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம். நம்ம வேணா சரவணன் மாமாவுக்கு பேசி பார்க்கலாமா? கோமதி கேட்குறாங்க மீனா கிட்ட. நல்ல குடும்பமா அது? ரொம்ப நல்ல குடும்பத்தை நான் பேசுறேன். நீங்க எப்ப பொண்ணு பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க சொல்றீங்களோ அப்ப நான் அதை சொல்லிடுறேன். வடிவேலு கிட்ட சொல்றாரு, மேட்ரிமோனியில 2 பேர் சரவணனுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துருக்காங்க, செந்திலும் காட்டுன்னு சொல்றாங்க. வடிவேலு சொல்றாரு பார்த்துட்டு, 2 பொண்ணும் நம்ம சரவணனுக்கு சூட்டே ஆகாது. பார்த்த பிறகு 3 பேரும் நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கேட்கிறாரு வடிவேலு கிட்ட, நான் வந்தது உங்களுக்கு தெரியாது, தெரியவே தெரியாது, அப்புறம் என்னமோ மறைச்சிங்களே, அதெல்லாம் எதுவும் மறைக்கலையே அப்படின்னு 3 பேரும் சொல்றாங்க. 2 பேரும் பேசிட்டு தூங்கிட்டாங்க. கிட்ட ராஜி சொல்றாங்க, சரவணன் மாமா எனக்கு ஃபோன் கொடுத்தாங்க, அதுல மெசேஜ் இன்ஸ்டால் பண்ணேன், சாட் ஹிஸ்டரி ஃபுல்லா வருது அப்படின்னு மீனா கிட்ட சொல்றாங்க. எல்லாம் லவ் மெசேஜா இருக்குக்கா. வடிவேலு ராஜி கிட்ட கேக்குறாங்க, அந்த போனை என்கிட்ட கொடு. ராஜி போனை செந்தில் கிட்ட கொடுக்குறாங்க. அண்ணனோட லவ் வாழ்க்கையை பார்க்க வேண்டாமா? மெசேஜ் எல்லாம் கேட்டு வீட்டுல எல்லாரும் சிரிக்கிறாங்க. செந்தில் கிட்ட கேக்குறாரு, எதுக்கு அடுத்தவங்க போன்லாம் நம்ம பார்த்துட்டு டெலீட் பண்ணிடலாம்டா, இல்ல நானே டெலீட் பண்றேன் அப்படின்னு கதிர் சொல்றாரு. எங்க ஆபீஸ்ல வேலை பார்க்குற பத்மாக்கான சொன்னேன், இன்னைக்கு 10 to 11 நல்ல நேரமா வர சொன்னாங்க உங்களை பொண்ணு பாக்குறதுக்கு. சொல்றாங்க மீனா கிட்ட, மணி 9 ஆகுதே, இப்பவே கிளம்புன்னு சொல்றிய மீனா? அவங்க கிட்ட கேட்டேன், அத்தை 4-5 நாள் நல்ல நாள் இல்லைன்னு சொன்னாங்க, இன்னைக்கு விட்டா போலாம் அத்தை. மாமா கிட்ட பேசிட்டீங்களா? மாமா கிட்ட பேசிட்டேன், அவருக்கும் ஓகே தான். மீனா, நீங்க மாமாவை கூட்டிட்டு வாங்க, நான் மத்தவங்க எல்லாம் கூட்டிட்டு வரேன், நம்ப வேண்டியதானே? மீனா கன்வின்ஸ் பண்றாங்க. அப்ப சரவணன், இப்பதானே பொண்ணு பார்த்துட்டு வந்தோம், அதுக்குள்ள திருப்பி எதுக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு கேக்குறாரு பாண்டியன் கிட்ட. பார்த்ததுக்கு அப்புறம் ஏதாவது வருத்தப்பட்டு சொல்லுவாங்கப்பா, நமக்கு இதெல்லாம் தேவையா பாண்டியன் சொல்றாரு சரவணன் கிட்ட. வீட்டு விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியுமா, அதனால பெரிய பிரச்சனை எல்லாம் வராது சொல்றாங்க. பொண்ணு பௌர்ணமி நிலா மாதிரி பல இருப்பாங்களாம். கேட்டு வீட்டுல உள்ள அத்தனை பேரை சிரிக்கிறாங்க. நாளை சந்திக்கலாம். இன்று